நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபியூரிக்கு ஹைக்ரோமா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ, அத நம்ம என்னென்னலாம் பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணோம். இப்ப சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ, ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ண டாக்டர் வந்து ஒரு கருப்பு கலர் டப்பால ஒரு தைலம் மாரி குடுத்தாரு. ஸோ, அந்த தைலத்த நான் தடவுனேன். ஆனா வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. ஆனா அவங்க போட்ட இன்ஜெக்ஷன்லயும், மெடிசின்லயும் ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயி நார்மலா தெரிஞ்சுச்சு. ஆனா திருப்பி ஃபார்ம் ஆச்சு. நானும் சாக்ஸ் போடுறேன். ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல பெட்ல தான் படுக்க வச்சேன். அப்படி இருந்தும் பெருசா எந்த ரிசல்ட்டுமே இல்ல. எனக்கும் ரொம்ப நாளா ஒரு மாரி சங்கடமாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வெட்னரியனோட நம்பர் சஜெஸ்ட் பண்ணான். ஸோ அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. இது வந்து ஒரு கண்டிஷன். இது வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல படுக்கிறனால டாக்கு வந்து இது ஃபார்ம் ஆகும். இது வந்து பெல்ஜியம் ஷெப்பர்ட் மாரி ஒரு ப்ரீடுக்கு ஒரு ரேர் கேஸஸ் தான். உங்க டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க இப்ப டேப்லெட் போட்டீங்கனாலோ, இன்ஜெக்ஷன் போட்டீங்கனாலோ திருப்பி ஃபார்ம் ஆகும். இல்ல அப்படி இல்லன்னா நீங்க சர்ஜரி மாரி பண்ணி அந்த லிக்விட வெளிய எடுத்தீங்கனாலும் திருப்பியும் ஃபார்ம் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிருச்சுன்னா இன்னும் கஷ்டம் ஹீல் ஆகுறதுக்கு அப்படின்னாரு. இதுவே சரியாயிடும். நீங்க ரிலாக்ஸா விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல படுக்க வைங்க அப்படிங்கிறது மட்டும் தான் டாக்டர் என்ட்ட சொன்னாரு. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது தான், ஃபர்ஸ்ட்டு நீங்க வொரி பண்றத நிறுத்துங்க. இது வந்து டாக்கு பெயினாவே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆல்ரெடி ஃபியூரிக்கு ஒரு கால்ல ஆல்மோஸ்ட் சரியாயிருச்சு. இன்னும் ஒரு கால்ல மட்டும் தான் அந்த இன்ஃப்ளமேஷன் மாரி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பேண்டேஜ் தான் வாங்கி போடலான்னு இருக்கேன் கைஸ். நான் டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷனோ எதுவுமே நான் போட விரும்பல. மேபி அவளுக்கு இது யங் ஏஜ்ங்கிறனால கிட்னி அஃபெக்ட் ஆகறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ.